ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ளவுஸ் நெக் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ப்ளவுஸ் பீஸ், லைனிங் பீஸ் ரெண்டையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது லைனிங் பீஸையும் ப்ளவுஸ் பீஸையும் சேர்த்து வச்சு தையல் போட போகிறோம். லைனிங் பீஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே ப்ளவுஸ் பீஸோட உள் பகுதி வெளியில் வர மாதிரி வச்சுருக்கேன். வச்சுட்டு இடுப்பு பகுதியை ஃபஸ்ட்டு தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக 1/4 இன்ச்சு விட்டுருந்தேன். அந்த 1/4 இன்ச்சு கேப்பில் தையல் போட்டுக்கிறேன். தையல் போட்டதுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம திருப்பிக்கலாம். திருப்பி வச்சு இதுக்கு மேலே படிமான தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மேலே படிமான தையல் போட்டு ஃபினிஷிங் கொடுத்துக்கோங்க. இப்போது ப்ளவுஸ் பீஸையும் லைனிங் பீஸையும் சேர்த்து வச்சு எல்லா பக்கத்துலேயும் தையல் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததாக நம்ம நெக் பீஸ் கட் பண்ணுறதுக்கு கேன்வாஷ் எடுத்திருக்கேன். கேன்வாஷை 2ஆக மடித்து வச்சுட்டு அதில் நெக்கோட அகலம் 3 இன்ச்சஸ், நெக்கோட இறக்கம் 9.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இதில் ஃபுல் ரவுண்டுக்கு நெக் ஷேப் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணதுக்கப்புறமா இது பக்கத்தில் ஒரு 1 இன்ச்சு கேப்பு விட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இதை கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. அளவுகள் மாறிடக்கூடாது. கேன்வாஷ் நகராத மாதிரி வச்சுட்டு ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்துட்டு ப்ளவுஸ் பீஸ்லேயே நான் அயன் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே லைனிங் பீஸும் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வெளிப்பகுதியில் மட்டும் தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். தையல் கேன்வாஷ் மேலே வரக்கூடாது. கரெக்டாக பக்கத்தில் தையல் போடுங்க. பாருங்கள், தையல் போட்டாச்சு. இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ இதை அப்படியே திருப்பிக்கலாம். நம்ம கேன்வாஷ் வச்சுருக்கிறதுனால திருப்பும்போது அந்த ஷேப் எதுவும் மாறாது, ரொம்பவே நீட்டாக வரும். பாருங்கள், நீட்டாக வந்துருச்சு. இப்போ இதில் மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போடும்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த லைனிங் பீஸ் வெளியில் தெரியக்கூடாது. கரெக்டாக வச்சு சுற்றிலும் தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதை 2ஆக மடிச்சிக்கலாம். மடிச்சுட்டு அந்த கேன்வாஷுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணினதுக்கப்புறமா இதில் சென்டரில் லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக பாருங்கள், ப்ளவுஸ் பீஸ் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு லைனிங் பீஸ் மேலே வர மாதிரி வச்சுட்டு அதில் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே அந்த கேன்வாஷ் வச்சுக்கலாம். கரெக்டாக வச்சுட்டு சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போது நெக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். கேன்வாஷ் பக்கத்தில் தையல் வர மாதிரி போட்டுக்கோங்க. கேன்வாஷ் மேலே தையல் போட்டுட்டிங்க அப்படின்னா திருப்பும்போது நமக்கு அந்த இடம் மட்டும் ஃபினிஷிங் நீட்டாக வராது. அதனால் கரெக்டாக பக்கத்தில் தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீசஸை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணதுக்கப்புறமா அங்கங்கே இந்த மாதிரி கிராஸாக லைட்டாக சிசர் கட் போட்டு விடுங்க. சிசர் கட் போட்டதுக்கப்புறமா இதை அப்படியே திருப்பி வச்சு இதுக்கு மேலே படிமான தையல் போட்டுக்கலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு நெக் டிசைன் தான். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவே இருக்கும். பாருங்கள், சுற்றிலும் தையல் போட்டாச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு 2.5 இன்ச் அளவில் நான் ஸ்கொயர் ஷேப்பில் கிளாத் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நார்மலாக நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரியே மடித்து வச்சு தையல் போட்டுக்கோங்க. எவ்வளோ பீசஸ் தேவையோ அவ்வளோ பீசஸ்க்கு இந்த மாதிரி ஷேப் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இப்போது ப்ளவுஸ் பீஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அதில் இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வச்சு தைச்சிக்கலாம். கரெக்டாக ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சுட்டு தையல் போடுங்க. வெளியில் வரக்கூடிய அந்த ட்ரையாங்கிள் எல்லாமே ஒரே அளவில் ஈவனாக இருக்கணும். ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் இருந்தால் பார்க்க நல்லா இருக்காது. அதனால் கரெக்ட் பண்ணி வச்சு சுற்றிலும் இதை ஜாயின் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான் பாருங்கள், நெக்கை சுற்றிலும் நம்ம வந்துட்டு ட்ரையாங்கிள் வச்சாச்சு. அடுத்ததாக இடுப்பு பகுதியில் டாட்ஸ் பிடிச்சி விட்டுக்கலாம். எப்போவும் 2 பக்கமும் பிடிப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி டாட் பிடிச்சிக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், நான் கோல்டு கலரில் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போது இந்த ட்ரையாங்கிளில் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மணி வச்சு தைச்சிக்கலாம். இதே மாதிரியே சுற்றிலும் எல்லா ட்ரையாங்கிளுக்கும் அந்த எட்ஜில் வரா மாதிரி ஒரு மணி வச்சு தைச்சிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ளவுஸ் நெக் டிசைன் ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு ரொம்பவே சிம்பிளாகவும் அழகாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் ஸ்ரீசன் உமன் ஆர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.